அண்மைச் செய்தி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரன் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் அடைத்ததை எதிர்த்து ஞானசேகரனின் தாயார் தாக்கல் செய்த மனுவிற்கு பதிலளிக்க காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். விவரங்கள் என்னென்ன? வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க சென்னை மாநகர காவல் ஆணையர் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து ஞானசேகரனுடைய தாய் கங்காதேவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் தனது மகன் மீதான பாலியல் வழக்கு 2024 டிசம்பர் மாதம் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இவர் மீது குண்டர் சட்டத்தை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக 2019 பதிவு செய்யப்பட்ட பழைய வழக்குகளை எல்லாம் காரணம் காட்டியிருக்கிறது காவல்துறை என்ற ஒரு புகாரை அவர் அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார். மேலும் எந்த விதிகளையும் பின்பற்றாமல் ஏதோ ஒரு அழுத்தத்தின் காரணமாக ஞானசேகரனை காவல்துறையினர் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். அதனால் அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் N செந்தில்குமார் அடங்கிய அமர்வு இந்த மனுவுக்கு 4 வாரங்களில் பதிலளிக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறது.